கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். சந்தோஷமா இருக்கிறவங்க நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். வாழ்க்கையில துக்கம் இருந்திருக்கலாம், கஷ்டம் இருந்திருக்கலாம். ஆனா இந்த நாள் இந்த விசுவாசத்தை நீங்க ஹல்லேலூயா சொன்னதுனால கர்த்தர் உங்க துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாற்றப்படுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகஸ்ட் முதல் நாள் அதுமாக ஆமென். நம்ம அநேக இடத்துல இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தருடைய பிரசன்னத்துல ஆமென் இருக்கும்படி, ஜெபிக்கும்படி, துதிக்கும்படி இந்த இடத்துல நம்ம கூட இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம எப்பெல்லாம் வருமோ ஆமென், எப்பெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல வருமோ அவர் என்ன பண்றாரு? நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார், ஆலோசனைகளை கொடுக்கிற தேவனா இருக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். அவர் வார்த்தையும் வாக்குத்தத்தத்தையும் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். இப்படிப்பட்ட காரியங்கள் வாழ்க்கையில நான் செய்ய போகிறேன். ஆமென். அவர் சொல்லுகிற தேவன் மாத்திரம் இல்ல, அதை செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாசத்துடைய வாக்குத்தத்தம் ஆமென். சங்கீதம் 34 17வது வசனம். எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஆமென் சொல்லுங்களேன். நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் அதை கேட்டு அவர்களை அவர்களோட எல்லா உபத்திரத்திலிருந்தும் விடுவிப்பார். 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 ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் இடத்திலிருந்து ஒரு எதிர்பார்ப்போடு நீங்க வந்திருக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுங்க ஒரு காரியம் என்னன்னா, இந்த மாசத்துல உங்க வாழ்க்கையில எந்தெந்த பகுதியில் நீங்க கட்டுப்பட்டு இருக்கிறீங்களோ எல்லா பகுதியிலும் ஒரு விடுதலை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு விடுதலையின் ஒரு மாசம். ஆமென். நல்ல கைகளை தட்டி அவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தலாம். ஒரு விடுதலைக்குள்ளாக கர்த்தர் நம்மளை நடத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன். விசேஷமாக கர்த்தாவே, இந்த விடுதலைக்குள்ளாக எப்படி நம்ம கடந்து போவது, உண்மையான விடுதலை என்றால் என்ன ஆண்டவரே, எப்படி பெற்றுக்கொள்வது ஆண்டவரே? ஒவ்வொருத்தரும் இங்க கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் சுவாமி. நீ கர்த்தாவே விடுதலைக்குள்ளாக எங்களை நடத்துகிறாங்க என்று ஜெபிக்கிறோம். உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீரே இந்த இடத்துல வந்து எங்களோடு கூட பேசுங்க சுவாமி. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். எரேமியாக்கு எழுதின புஸ்தகம், எரேமியாக்கு எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம். நம்ம வாழ்க்கையில சில நாட்கள் நம்ம எதிர்பார்க்கிறது நடக்கலன்னு சொன்னாக்கா ஒரு வேதனை, ஆமென், ஒரு துக்கம் இருக்கும் அந்த இடத்துல. ஹல்லேலூயா. ஆமென். நான் எதிர்பார்த்தது இன்னைக்கு சாதாரணமான ஜனங்களை காட்டிலும் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில கூட நம்ம என்ன பண்றோம், எனக்கு எதிர்பார்த்தது நடக்கலையே, என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு போராட்டங்கள், ஆமென், இவ்வளவு கஷ்டங்கள். சில ஜனங்க சொல்லுவாங்க, சில ஜனங்களை பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத மாதிரி நடிக்குவாங்க. ஆனா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு போராட்டம் இருக்கும், ஒரு உபத்திரவம் இருக்கும். ஆமென். அந்த இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது நம்மளுக்கு என்ன வரும்? கூடவே பிரச்சனையோடு கூட சேர்ந்து, எல்லா உபத்திரவோடு சேர்ந்து ஒரு கோபமும் வரும். ஆமென். யார் மேல? தேவன் மேல ஒரு கோபம் வரும் நம்மளுக்கு. ஆமென். என்ன கோபம் பாத்தீங்கன்னாக்கா, ஆண்டவரே என்ன ஆண்டவரே, நான் இவ்வளவு வருஷமா விசுவாசியா இருக்கிறேனே, இவ்வளவு வருஷமா ஜெபிக்கிறேனே, இவ்வளவு வருஷமா எல்லாமே செய்யறேனே, ஆனாலும் என் வாழ்க்கை ஒரே மாதிரி மாற மாட்டேங்குது, இன்னும் மோசமா தான் ஆயிடுது. ஆமென். எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்க மாட்டேங்குது. ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்துவனா இருந்துக்கின்னு, ஆமென், ஒரு கிறிஸ்துவனா இருந்துக்கின்னு நான் எதிர்பார்க்கிறது ஏன் என் வாழ்க்கையில நடக்க மாட்டேங்குது? ஒரு கேள்விக்குரிய விஷயம். இந்த மாதிரி காரியங்கள் நடக்கலன்றது போது என்ன ஆயிடுதுனாக்கா ஒரு வேதனை, ஒரு துக்கம், ஒரு குழப்பத்துக்குள்ளாக நம்ம போயிடுறோம். ஆமென். அப்படிப்பட்ட ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்க தான் வந்து அப்படிப்பட்ட வேதனையில் இருக்கிற ஜனங்கள், எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கல. அந்த ஜனங்களுக்கு தான் வந்து எரேமியான்ற ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்ற, ஆண்டவருடைய வார்த்தையை அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். ஆமென். எப்படிப்பட்ட ஜனங்கன்னு சொன்னாக்கா, அவங்க சுத்தி இருக்கிற தேசங்கள் எல்லாமே ஆசீர்வாதமா இருக்குது, சுத்தி இருக்கிற தேசம் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, சுத்தி இருக்கிற தேசம் எல்லாம் விடுதலையா இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஒண்டி அடிமையா இருக்கிறோம், நம்ம ஒண்டி கட்டப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா நான் ஒண்டி எப்படி இருக்கிறேன்? அப்படியே கட்டப்பட்ட அந்த நிலைமையிலேயே இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால என்னன்றாங்க இஸ்ரவேல் ஜனங்க,
எரேமியாவை பார்த்து சொல்றாங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியா இருந்த அந்த எரேமியாவை பார்த்து சொல்றாங்க, போதகரா இருந்த எரேமியாவை பார்த்து சொல்றாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கப்பட்ட எரேமியாவை பார்த்து சொல்றாங்க, நம்ம ஏன் இந்த நிலைமையில இருக்கிறோம்? ஆண்டவர்கிட்ட போய் கொஞ்சம் பேசு. அல்லேலூயா. என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது? நம்ம தேசம் ஏன் இப்படி இருக்குது? ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க? ஏன் இந்த வேதனை? ஏன் இந்த கஷ்டம்? ஏன் இந்த பிரச்சனை? ஏன் இந்த அடிமைத்தனம்? ஏன் இந்த கட்டு? நீ போய் ஆண்டவர்கிட்ட பேசு. அல்லேலூயா. அந்த காரியம் தான் என்ன பண்றாரு? எரேமியா வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பதிலாக போய் பேசுறாரு. ஆமென். நம்ம வாசிக்கலாம். எரேமியா 12வது அதிகாரம் 1 ல இருந்து 5 வசனம் வரைக்கும் வாசிக்க போறோம். ஒண்ணா நம்ம வாசிக்கலாம். ஆமென். ஃபர்ஸ்ட் முதலாவது வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, உம்மோடே நான் வழக்காட போனால் தேவரீர் நீதி உள்ளவராமே, ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடே நான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆகாதவர்கள் என் வழி வாழ்கிறது என்ன? துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகத்திருக்கிறது என்ன? நீர் அவர்களை நாட்டினீர். முதலாவது வசனம் வாசித்தீங்களா எல்லாருமே? ஆமென். உங்ககிட்ட தான் பேசுறதுக்கு வந்திருக்கிறேன். இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த வசனத்தை புரிஞ்சுக்கணும். என்னன்னாக்கா, இந்த இடத்துல எரேமியா அந்த ஆண்டவர் கிட்ட பேசுறாரு. என்ன பேசணும்னு முயற்சி பண்றாருன்னா பாருங்களேன், ஆண்டவரே நீங்க எப்பவுமே சரியான காரியங்கள் தான் செய்வீங்க, அது நமக்கு தெரியும். எப்பவுமே ஞானமான காரியங்கள் தான் கர்த்தர் செய்வாரு. ஆனா இப்போ கொஞ்ச நாளா நீங்க செஞ்சு வந்துங்கிற காரியத்தை குறித்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆமென். இப்போ கொஞ்ச நாளா ஏதோ பண்ணி நிறுத்துறீங்க, அதை பத்தி நான் பேச வந்திருக்கிறேன். ஆமென். என்ன பேசுறாரு பாருங்க. என்ன நடக்குது ஆண்டவரே? பாவம் செய்யற ஜனங்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க, அக்கிரமம் செய்யற ஜனங்கள் நல்லா பணக்காரா இருக்கிறாங்க, எல்லா விதமான தப்பு செய்யற பாவமா இருக்கிற ஜனங்க வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்களே, என்னதான் நடக்குது? ஆமென். அல்லேலூயா. சர்ச்சுக்கு வர எனக்கு இவ்வளவு பிரச்சனை, சர்ச்சுக்கு வராதவங்க நல்லா சந்தோஷமா இருக்கிறானே. ஆமென். இன்னைக்கு சர்ச்சுக்கு வராத ஜெபிக்காத வாழ்க்கையில வந்து எந்த ஒரு கடன் பிரச்சனையும் இல்லை. நான் எவ்வளவு ஜெபிச்சாலும், நான் எவ்வளவு தசமாக போட்டாலும் என் கடன் ஏறினே தான் இருக்குது, வட்டி ஏறினே தான் இருக்குது. என்ன நடக்குது? ஆமென். ஒரு கேள்வி, ஓடி வரேன், ஃபாஸ்டிங் பிரேயர் ஓடி வரேன், சண்டே சர்வீஸ் ஓடி வரேன், 2 சர்வீஸ்ல நான் உட்கார்ந்தனே, வராதவங்க இன்னைக்கு சந்தோஷமாக. ஆனா நான் ஆண்டவர் சமூகத்துல வந்து கூட எனக்கு என்ன இல்ல? நிம்மதி இல்லை. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு தான் இன்னைக்கு சமாதானம் இல்லை. ஆண்டவரை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு தான் இன்னைக்கு விடுதலையே இல்லை. அல்லேலூயா. இந்த இடத்துல அதுதான் கேட்கிற, ஆண்டவரே நீங்க எப்பவுமே கரெக்டான விஷயங்கள் தான் செய்வீங்க, ஆனா இப்ப என்ன நடக்குது ஆண்டவரே? நம்ம எதிர்பார்க்கிற அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்க எதிர்பார்த்து நம்ம எதிர்பார்க்கிறது போல நான் கிறிஸ்தவனாட்ட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா அதே இடத்துல வந்து இஸ்ரவேலை பிரித்து எடுத்தார் ஆண்டவர். அவங்க வாழ்க்கையும் மோசமா தான் இருந்துச்சு, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையும் மோசமா தான் இருக்கு. ஆமென். எதிர்பார்த்து நடக்கல. உலகத்தில் இருக்கிற ஜனங்களே நம்மளை காட்டியே சந்தோஷமா இருக்கிறாங்க. விசுவாசிக்கிற ஜனங்கள், சீஷர்கள், ஜெப வீரர்கள் தான் இன்னைக்கு வேதனையிலும் துக்கத்திலையும் பிரச்சனையிலும் மாட்டின்னு இருக்கிறாங்க. ஆமென். என் சுத்தில இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க, என் பக்கத்துல இருக்கிறவங்க ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, ஆனா என்ன ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். 2வது வசனம் வாசிங்க. நீர் அவர்களை நாட்டினீர், வேர்பட்டு பெருகி போனார்கள், கனியும் கொடுக்கிறார்கள். நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமா, அவர்கள் உள்ள பிரியங்களுக்கோ தூரமா இருக்கிறீர். ஆமென். கர்த்தாவே, 2வது வசனம் வாசிக்கும் போது அவங்க பிடிக்காத ஜனங்களை குறித்து பேசுறாரு எரேமியா. என்னன்றாரு? அவங்களுக்கு கூட நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு கூட காரணம் நீங்க தான், அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தான், அவங்க செழிப்பாக்கிறதுக்கு காரணமும் நீங்க தான். இந்த இடத்துல ஒரு சீக்ரெட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து ஆசீர்வாதமா இருக்கணும், விடுதலா இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒருத்தரால தான் முடியாது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால மாத்திரம் தான். அல்லேலூயா. ஆமென். வேற யாராலையும் நம்மள என்ன பண்ண முடியாது? உயர்த்த முடியாது. வேற யாராலையும் நம்மள ஆசீர்வதிக்க முடியாது. அல்லேலூயா. பிசாசாலையும் சில காரியங்கள் செய்ய முடியும், அது ரொம்ப நாள் நிலைக்காது. நிரந்தர ஆசீர்வாதங்கள் வரணும், நிரந்தர கனிகள் நீங்க கொடுக்கணும்னு சொன்னாங்க. இந்த இடத்துல சொந்த அவங்களுக்கும் யார் அது கொடுக்குறது? கர்த்தர் தான் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. யார் கொடுக்குறது? கர்த்தர் தான் கொடுக்கிறாரு. நான் இந்த இடத்துல ஒரு வேதனை என்னன்னு சொன்னாக்கா, நான் பார்க்கிற ஜனங்கள், சுத்தி இருக்கிற ஜனங்கள்லாம் நல்லா இருக்கிறாங்களே, ஆனா நான் விசுவாசி, ஜெபிக்கிறேன், சபைக்கு வரேன், கீழ்படுகிறேன், எல்லாமே செய்யறேன், பெருக்கிறேன், தொடங்கிறேன், நான் தான் கட்டுப்பட்டு இருக்கிறேன், நான் தான் ஒரு அடிமைத்தனத்துல இருக்கிறேன்.
ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். 3வது வசனம் வாசிங்க. கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்து அறிகிறீர். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல அவர்களை பிடுங்கி போட்டு கொலை நாளுக்கு அவர்களை நியமியும். ஹல்லேலூயா. ஆமென். ரொம்ப ஒரு பயங்கரமான வசனம் இது. இந்த வசனம் பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரம். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆமென். நான் சொன்னது போல 2-3 வாட்டி சொன்னேன், யாரு நான் சபைக்கு வர, நான் விசுவாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், அழுது புலம்புகிறேன். நீங்க பாத்தீங்கன்னாக்க சண்டே 8 மணி, நான் 7:30 மணிக்கெல்லாம் நான் வந்துடுறேன். ஆனாலும் என்ன ஆகுது, என் வாழ்க்கையில ஒரு அடிமையா தான் நான் இருக்கிறேன், கட்டுப்பட்ட நிலைமையில தான் நான் இருக்கிறேன். அதோடு கூட அவர் என்னன்றாரு, 3வது வருஷம் கடைசியில வாசிக்கும் போது, அவங்கள எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, சாகடிச்சு போட்டுருங்கன்றாரு. ஆமென். நம்ம எத்தனை பேர் அந்த மாதிரி யோசிச்சிருப்போமா இல்லையா? ஆமென். அவன் நல்லா இருக்குது எனக்கு பிடிக்கல, அவன் எப்படின்னா சாகடிக்கணும். யாருன்னா வந்து அநேக பேர் யோசிச்சிருப்பாங்க அந்த மாதிரி. ஹல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல பாருங்க, அவன் நல்லா இருக்குது எனக்கு பிடிக்கல, அவனை ஒண்டி ஆசீர்வாதமா இருக்குது அவன் எனக்கு பிடிக்கல. ஆண்டவர் பார்த்து என்னன்றாங்க, அந்த வயிற்றுச்சல்ல அந்த பொறாமையில என்னன்றாங்க, அவங்களை சாகடிங்கன்றாங்க. ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு தவறான ஒரு புரிந்துதல் அவங்களுக்கு. ஆமென். ஒரு தவறா புரிஞ்சுட்டு ஆண்டவரே பார்த்து என்னன்றாங்க, நீங்க ஒரு கொலைகாரனா மாறிடுங்கன்றாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பக்கத்துல ஒரு ஆண்டவர் ஆசீர்வதிச்சு நிற்கிறாருன்னு சொன்னாக்கா, நம்ம வயிற்றுச்சலும் பொறாமப்படக்கூடாது, நம்ம சந்தோஷம் தான் படணும். ஏன் சொல்லுங்க, பக்கத்துல ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறான்னு சொன்னாக்கா நம்மளுக்கு ஒரு காரியம் தெரியுது, என்ன, ஆண்டவர் பக்கத்துல தான் இருக்கிறாரு, அடுத்தது என் கிட்ட தான் வர போறாரு. ஹல்லேலூயா. ஆமென். அங்க ஆசீர்வதிச்சிருந்தா அடுத்தது என்னதான் வந்து என்ன பண்ண போறாரு, ஆசீர்வதிக்க போறாரு. அங்க அவர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்ததுக்கு அப்புறம் என்கிட்ட தான் வர போறாரு, என் பக்கத்துல தான் இருக்கிறாரு, அடுத்தது என்கிட்ட தான் வர போறாரு. நம்ம என்ன பண்ணோம், அவரை வரவேற்க ஆயத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் வரவேற்க இந்த இடத்துல வந்து இஸ்ரவேல் ஜனங்க வந்து அவர் வரவேற்க ஆயத்தமா இல்ல. ஆண்டவர் ஆமென். வைத்தறிச்சல் பொறாம அவங்க சாகணும், ஏன் அப்படிங்கிறாங்க, சீ தூ அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி திட்டி அவங்க என்ன பண்றாங்க, அந்த வைத்தறிச்சலோடு கூட இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் பக்கத்துல தான் இருக்கிறாரு, அடுத்தது என்கிட்ட தான் வர போறாருன்னு அவங்க மறந்துட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நம்ம சுத்தில ஆண்டவர் நம்ம சுத்தி பக்கத்துல இருக்கிற ஜனங்களை ஆசீர்வதிக்கிறாருன்னு சொன்னாக்கா, அவங்களை விடுதலைக்குள்ளாக நடத்துறாருன்னு சொன்னாக்கா நம்ம சந்தோஷம் தான் படணும். ஏன் சொன்னா அடுத்தது என்கிட்ட ஆண்டவர் வர போறாரு. ஹல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்களேன், அடுத்தது கர்த்தர் உங்ககிட்ட தான் வர போறாரு, அடுத்தது கர்த்தர் உங்ககிட்ட தான் வர போறாரு, அடுத்தது கர்த்தர் உன்னதான் விடுதலைக்குள்ளாக நடத்த போகிறார். ஹல்லேலூயா. ஆனா நம்ம வரவேற்கும்படி ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவர் வரும்போது எரிச்சலும் வயிற்றச்சலோடு கூட பொறாமையோடு கூட உங்களால கர்த்தர் வரவேற்க முடியுமா? இல்ல ஜெபமும் துதியோடு கூட கர்த்தர் வரவேற்க முடியுமா? ஆமென். வெறுப்பும் கசப்பும் கோபத்தோடு கூட கர்த்தர் வரவேற்க முடியுமா? இல்ல அன்பும் மன்னிக்கிற குணத்தோடு கூட தயவோடு கூட உதவி செய்யற அந்த குணத்தோடு கூட கர்த்தர் வரவேற்க முடியுமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் பக்கத்துல தான் இருக்கிறாரு, ஆனா நம்ம வாழ்க்கையில வராதபடிக்கு கதவுகளை சாத்திடணும். ஆமென். நீங்க வெளியே வீட்டுக்கு வரும்போது கதவு போட்டு அடிச்சா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஆமென். கரெக்டா என்ட்ரன்ஸ் கிட்ட வரைக்கும் தனார்னு போட்டு அடிக்கிறேன் நான். அது என்ன அர்த்தம் சொன்னீங்கன்னாக்கா, நீ வருங்க எனக்கு பிடிக்கல. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எரிச்சலோடு கூட வயிற்றச்சலோடு கூட பொறாமையோடு கூட கோபத்தோடு கூட ஆண்டவரை நம்மளால வரவேற்கவே முடியாது. இன்னைக்கு ஏன் நம்ம கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறோம், எதுக்கு அடிமைத்தனத்துல இருக்கிறோம், பாவத்துல இருக்கிறோம் சொன்னாக்கா, ஆமென், நம்மளால வந்து ஆண்டவரை வரவேற்க முடியல, நம்மளால ஆண்டவரை ரிசீவ் பண்ண முடியல, பக்கத்துல இருக்கிற தேவனை நம்மளால என்ன பண்ண முடியல, நம்ம இடத்துல கொண்டு வர முடியல. ஆமென். இன்னைக்கு நம்ம ஒரு விடுதலைக்குள்ளாக போனோம்னு சொன்னாக்கா நம்ம கர்த்தரை வரவேற்கணும். எப்படி? அன்போடு கூட வரவேற்கணும், ஜெபத்தின் சத்தத்தோடு கூட வரவேற்கணும், துதியின் சத்தத்தோடு கூட வரவேற்கணும். அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறது நான் பார்த்திருக்கிறேன், அவங்க விடுதலையோடு கூட இருக்கிறது நான் பார்த்திருக்கிறேன். இப்போ என்னோட டர்ன், அது இப்போ என்கிட்ட கர்த்தர் வர போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். சோ பக்கத்துல இருக்கவங்க அடுத்தவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது, கூட வேலை செய்யறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது, நண்பர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது, உறவுகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். ஏன்னா அடுத்தது கர்த்தர் நம்ம கிட்ட தான் வர போகிறார். ஹல்லேலூயா. அவரை வரவேற்கும்படி ஆயத்தமா இருக்கணும். ஆமென். கோபத்தோடு கூட கசப்போடு கூட வெறுப்போடு கூட ஆமென் நம்ம எல்லா விதமான காரியங்களும் மன்னிக்க முடியாத குணத்தோடு கூட நம்ம இருந்தோம்னு சொன்னாக்கா கர்த்தர் நம்ம கிட்ட வர மாட்டார். நம்மள என்னவா இருக்கும்?
கட்டப்பட்டு அந்த அடிமைத்தனத்திலேயே தான் நம்ம இருப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்த்ததெல்லாம் நம்ம என்கிட்ட ஆசீர்வாதம் வரலான்ட்டு பக்கத்துல தான் அன்னைக்கு ஆசீர்வாதம், பக்கத்துல எல்லாம் விடுதலையா இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நான் துக்கப்படுறதை காட்டிலும் நான் சந்தோஷப்பட போகிறேன் என்று சொன்ன அடுத்தது கர்த்தர் நம்ம கிட்ட தான் வர போகிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்ம கிட்ட தான் வர போகிறார். அடுத்தது கர்த்தர் நம்ம கிட்ட தான் வர போகிறார். அடுத்தது கர்த்தர் நம்ம கிட்ட தான் வர போகிறார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல தேசம் தேசத்தை கர்த்தர் நியாயம் தீர்த்துட்டாரு. ஆமென். தேசம் எங்க பாத்தீங்கன்னா அழிவாயின்னு இருக்குது, எல்லா விதமான காரணமும் இதாயின்னு இருக்குது. அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, பாவிகள் செய்யற பாவத்தினாலதான் கர்த்தர் தேசத்தை தண்டிச்சு கொண்டிருக்கிறாரு. பாவிகள் செய்யற பாவத்தினாலதான் கர்த்தர் தேசங்களை நியாயம் தீர்க்கிறாரு. ஆமென். ஆனா இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு தவறா புரிஞ்சுன்னு இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் பாவிகளால தேசத்தை தண்டிக்கிறது கிடையாது. ஆமென். பாவிகளோட வேலையே பாவம் செய்யறதுதான். அல்லேலூயா. ஆமென். பாவிகளோட வேலை என்னது? பாவம் செய்யறதுதான். அல்லேலூயா. அவங்களுக்கு பாவம் செய்யாம இருக்க முடியாது, அதனாலதான் அவங்க பேரு பாவி. அல்லேலூயா. பாவிகளோட வேலை பாவம் செய்யறதுதான். ஆனா எப்போ இயேசு கிறிஸ்து அவங்க வாழ்க்கையில வராரோ அப்பதான் அவங்க வாழ்க்கை மாறுது. அல்லேலூயா. எப்ப ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறாரோ அப்பதான் பாவியில இருந்து என்ன ஆகுறாங்க? பரிசுத்தமா மாறுறாங்க. அவங்க பரிசுத்தமா மாற மட்டும் அவங்களுக்கு பாவிகள் தான் பேரு. பாவிங்க பேரு இருந்துச்சுன்னா அவங்க பாவம் மாத்திரம் தான் செய்வாங்க. அல்லேலூயா. பாவிங்களால ஒண்ணும் ஆண்டவர் தேசத்தை கண்டிக்கிறது கிடையாது. ஆமென். பரிசுத்தவான்கள்னு சொல்லிட்டு தவறுகள் செய்யறாங்க பாருங்க. அல்லேலூயா. நீதிமான்கள்னு சொல்லிட்டு தப்பு பண்றாங்க தெரியுங்களா? ஆமென். அல்லேலூயா. நான் விசுவாசின்னு சொல்லிட்டு செய்யக்கூடாத காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யணும் தெரியுமா? நம்மனாலதான் கர்த்தர் என்ன பண்றது? தேசங்களை தண்டிக்கிறார். அல்லேலூயா. நம்ம விசுவாசி, நம்ம கிறிஸ்து, நம்ம ஊழியக்காரர்களால சபைனாலதான் கர்த்தர் என்ன பண்றாரு? தேசத்தை தண்டிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். வாசிக்கலாம். ஏசாயாக்கு எழுதின புஸ்தகம், ஏசாயாக்கு எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம். ஏசாயா 1வது அதிகாரத்தை வாசிக்கும் போது அவரை நேசிக்கிற ஜனங்கள், அவர் எந்த ஜனங்களை பிரித்து எடுத்தாரோ அந்த ஜனங்கள் செய்யற அக்கிரமங்களை குறித்து ஆண்டவர் பேசுறாரு. அதே போல என்னன்றாரு? இந்த மாதிரி நீங்க தவறுகள் பாவத்தெல்லாம் செஞ்சுட்டு நீங்க என்கிட்ட வரீங்களே. 1வது அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க. என்ன ஆண்டவர் எப்படி பேசுறாரு பாருங்க. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது புதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. உங்கள் தேசம் பாழாய் இருக்கிறது. உங்கள் பட்டணங்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது. உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள். அது அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பாழதேசம் போல இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல என்னன்றாரு? ஆமென். நீங்க இவ்ளோ பண்றீங்களே, நீங்க செய்கிற தவறுகள்னாலதான், பாவிங்க செய்யற பாவத்தினால இல்ல, தேவனை தெரிஞ்சிருக்கிற ஜனங்கள், விசுவாசியா இருக்கிற ஜனங்கள், சீஷரா இருக்கிற கிறிஸ்துவர்கள், ஊழியம் செய்யற ஊழியக்காரர்கள் செய்யற தவறுனாலதான் நம்ம என்னவா இருக்கிறோம்? அடிமையா இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். நம்ம எதுக்கு அடிமைத்தனத்துல இருக்கிறோம்? எதுக்கு கட்டப்பட்ட சூழ்நிலை இருக்கிறோம் சொன்னாக்கா, ஆமென், இயேசு கிறிஸ்துவுல வந்துட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டு எல்லா ஆண்டவர் பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்ம என்ன பண்றோம்? பாவிகளா இருக்கிறோம். இன்னைக்கு நம்மனாலதான் இந்த தேசம் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்மனாலதான் கர்த்தர் தேசங்களை நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆனா இன்னைக்கு ஒரு நற்செய்தியோடு கூட தான் நான் வந்திருக்கிறேன். ஆமென். இந்த நாளில கூட நம்ம ஒவ்வொருத்தரும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும்னு சொன்னாங்க. நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா கட்டுகளையும் அவர் உடைக்கிற தேவனா இருக்கிறார். பாவங்களை அவர் கழுவுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. வாழ்க்கைகளை அவர் மாற்றுகிற தேவனா இருக்கிறார்.
அவருடைய வசனம் சொல்கிறது, நீதிமான் 7 வாட்டி கீழே விழுந்தாலும் மறுபடியும் அவர் எழும்பி நிற்குமான்னு சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கர்த்தர் சமூகத்துல எப்போ ஒப்பு கொடுக்கிறோமோ அன்னைக்குதான் இந்த கட்டு, இந்த அடிமைத்தனத்துல இருந்து நம்மளால வெளியே வர முடியும். ஹல்லேலூயா. இந்த அடிமைத்தனத்துல இருந்து நம்மளால வெளியே வர முடியும். இது சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. நம்ம சொந்தமா நம்மளால பரிசுத்தமாக முடியாது. ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபை தேவை. நான் ரட்சிக்கப்பட்டேன், கர்த்தருடைய கிருபையினால ரட்சிக்கப்பட்டேன். அந்த ரட்சிப்பினாலே நம்ம கிருபை விட்டுறதுனாலதான் ஒவ்வொரு நாளும் பாவத்தை நம்ம பின்தொடர்றோம். ஆனா ஒவ்வொரு நாள் என்னைக்கு தாழ்மையோடு கூட வந்து, ஆண்டவரே இன்னைக்கும் உங்க கிருபை தேவை, இன்னைக்கும் நீங்க எனக்கு தேவை ஆண்டவரே, இன்னைக்கும் உங்க பரிசுத்தம் எனக்கு தேவைன்னு சொல்றோமோ அன்னைக்கே தான் நம்ம ஒரு விடுதலைக்குள்ளாக நம்மளால நடக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணோம்? நம்ம எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தருக்கு ஒப்புப்படுத்தி நம்ம நடக்கணும். ஹல்லேலூயா. வாசிக்கலாம், 5வது வசனம் நம்ம வாசிக்கலாம். குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவேசித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? ஹல்லேலூயா, ஆமென். மறுபடியும் இந்த வசனத்தை வர ஆரம்பத்துல இருக்கிற 2 லைன் மட்டும் வாசிங்க. நீ காலாட்களோடு ஓடும்போது, அந்த வார்த்தை என்ன சொல்லுங்க? காலாட்களோடு நீ ஓடும்போது உன்னை இலக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? போதும். காலாட்களோடு உன்னால ஓட முடியலையே, குதிரையோடு கூட நீ எப்படி ஓடுவ? இதை நான் வாசிக்கும் போதெல்லாம் நான் என்ன பண்ணிடுவேனாக்கா, உடனே பேசி திருப்பிடுவேன். என்ன காலாடு, என்ன குதிரைன்றாங்க, அது கறி கடைக்கு போனா நமக்கு கிடைக்க போகுதுங்க. ஆமென். ஆனா இந்த இடத்துல நாம வந்து அதை குறித்து வாசிக்கும் போது ஒரு முக்கியமான ஒரு காரியம் நம்மளுக்கு தெரியாது. இந்த இடத்துல அந்த வார்த்தை என்ன சொல்லுங்க மறுபடியும்? காலாட்கள் சொன்னாங்க. இந்த இடத்துல காலாட்கள் சொன்னாங்க, அது யாரு? ஆமென். பழைய காலத்துல வந்து யுத்தம் நடக்கும் போது, இப்ப ஒரு ராஜ்யத்துல இன்னொரு ராஜ்யத்துக்கு யுத்தம் நடக்கும். அப்ப இந்த ஒரு ராஜ்யம் வந்து யுத்தத்துக்காக ஆயத்தமா இருக்க மாட்டாங்க. சடனா வந்து என்ன பண்ணிடுவாங்க, யாருன்னா வந்து தாக்கிடுவாங்க. அந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்களாம், ஒன்னுத்துக்கும் உதவாதவங்கள ஆமென் கையால் ஆவாதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி ஆட்களை ஒரு 1000, 10,000, 20,000 ஜனங்க இருப்பாங்களாம். அவங்க என்ன பண்ணிடுவாங்களாம், கையில கத்தியை கொடுத்து போயிடு அனுப்பிட்டுருவாங்க. ஆமென். அவங்களுக்கு என்ன பண்ண தெரியாது, சண்டையா போட தெரியாது, எதுவுமே பண்ண தெரியாது, சும்மா இப்படி கத்தி வீசி குத்து வாங்கி செத்துருவாங்க. ஆனா என்ன நடக்கும் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா, இந்த 10,000 ஜனங்க போய் அந்த இடத்துல யுத்தம் செய்யும் போது, ஆமென், குதிரையில இருக்கிற போர் வீரர்கள் வந்து என்ன ஆயிடுவாங்க, ஆயத்தம் ஆயிடுவாங்க. இந்த குதிரையில இருக்கிற போர் வீரர்கள் எப்படின்னு சொன்னாக்கா, அவங்க நல்ல சண்டை போட தெரியறவங்க, ஆமென், அவங்க வந்து யுத்தங்களை ஜெயிக்கிறவங்க. ஆனா அவங்களுக்கு என்ன தேவை, நேரம் தேவை. ஆனா அநேக நாட்கள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா, எல்லா யுத்தத்திலும் என்ன நடக்கும்னாக்கா, இந்த கையாளாத ஜனங்க எவ்வளவு பேர் போறாங்களோ அவங்கள வந்து சர்வ சாதாரணமா என்ன பண்ணிடுவாங்க, அடிச்சு சாச்சிடுவாங்க. ஆமென். அதுக்கப்புறம் தான் அவங்க போய் என்ன பண்ணணும், குதிரையில வர அந்த போரிகளை சந்திக்கணும். அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல என்னன்றாரு, இப்போ உங்க வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே என்னது, இந்த கையாளாத ஜனங்களோட இருக்கிற வீரர்கள் தான். ஆமென். ஏன்னா உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு எல்லா பிரச்சனையுமே வந்து அது ஒண்ணுமே இல்லை அப்படின்றாரு. அல்லேலூயா. என்னன்னா உங்க வாழ்க்கையில பிரச்சனைன்னு சொல்றீங்க, எல்லாம் போராட்டம், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவரே எனக்கு இவ்வளவு விலை இருக்குது, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எனக்கு இவ்வளவு கடன் இருக்குது, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவரே என் குடும்பத்துல சமாதானமே, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவரே என்னை பத்தி பின்னாடி பேசுறாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவரே எனக்கு வேலை இல்லை, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவரே வேலைக்கு போல சம்பளமே கொடுக்கல, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா. அல்லேலூயா. ஆமென். ஆனா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுக்கு வருதுன்னு சொன்னாக்கா, நம்ம எதிர்காலத்தை பலப்படுத்தும்படிதான் இந்த பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில வருது. அல்லேலூயா. தொடர்ந்து உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வந்துனே இருக்குதுன்னு சொன்னாக்கா, நீங்க சரியான பாதையில போயிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். ஏன்னு சொன்னா, சில பிசாசுக்கு எதுக்கு நம்ம வாழ்க்கையில பிரச்சனை கொண்டு வரான்னு சொன்னாக்கா, அவனுக்கு தெரியும் உங்களை கொண்டு கர்த்தர் ஏதோ பெருசா செய்ய போகிறாரு, அதை எப்படியாவது நான் தடுக்கணும். அதனாலதான் என்ன பண்றான், சில பிரச்சனைகள் வாழ்க்கையில கொண்டு வந்துனே இருக்கிறான். பிரச்சனைகள் வரும்போதுதான் நமக்கு தெரியுது, என்ன தெரியுது, நம்ம சரியான பாதையில போய் கொண்டு இருக்கோம்.
அல்லேலூயா. பிசாசு எல்லா பிரச்சனையும் கொண்டு வருவான், எல்லா உபத்திரத்தையும் கொண்டு வருவான். ஆனா நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்மளை கேட்டு என்ன பண்றாரு? விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அவன் பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், அவர் விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அப்படியே பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, குதிரை வருது. சரி, கையாலாவது ஜனங்களை நீ ஏதோ இல்லைன்னு சொல்லிட்டப்பா. இப்ப அடுத்தது குதிரை வருது. இன்னும் கொஞ்ச நேரம் பேச நீங்க ஏன் சொல்லி என்ன அடிச்சிருங்க போல இருக்கு. இப்ப குதிரை வருது. சரி, சின்ன பிரச்சனையே இல்ல. ஆமே, பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனா இப்ப நெக்ஸ்ட் என்ன வரப்போகுது? அதை விட பெரிய பிரச்சனை வரப்போகுது. அல்லேலூயா. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னாங்க, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குதோ அதே அளவுக்கு ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை விடுதலைக்குள்ள நடத்தும் போது நம்ம வெறுங்கையோடு வரப்போறது கிடையாது. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு கூட கர்த்தர் நம்மளை அனுப்ப போகிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு, ஒரு பெரிய நன்மையோடு கூட கர்த்தர் என்ன பண்ண போறாரு? அனுப்ப போகிறார். அல்லேலூயா. ஆமென். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்களேன், ஒரு புது விஷயத்தை நீ கத்துக்க போற. ஆமென். புது விஷயத்தை நீ கத்துக்க போற. ஆண்டவர் இந்த இடத்துல பார்த்து சொல்றாரு, குதிரையோடு கூட நீ எப்படி ஓட போறன்னு ஆண்டவர் கேட்கிறார். ஆமென். குதிரையோடு கூட எப்படி நீ ஓட போற? இடத்துல ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னு சொன்னாக்கா, ஆமென், நிறைய வாட்டி நீங்க பாத்தீங்கன்னாக்கா குதிரையோடு நம்மளால ஓட முடியுமா? குதிரைக்கு நம்மளுக்கும் ஒரு பந்தயம் வச்சாங்க, யார் ஜெயிக்குவா? எப்பவுமே குதிரை தான் ஜெயிக்கும். கரெக்டா? குதிரைன்னு சொன்னாக்கா குதிரை கிட்ட கூட சில நாட்கள் சில நேரத்தில் நம்மளால போக முடியாது. ஏதாவது நிறைய கூட்டம் இருக்குன்னு சொன்னா சில இடங்களில் குதிரைகளை கூட்டிட்டு வருவாங்க. ஏன்னு சொன்னா அந்த குதிரையை பார்த்து சில பேர் ஓடி போயிடுவாங்க. பார்த்து ஓடி போறவங்களே அந்த குதிரையோடு கூட சேர்ந்து எப்படி ஓட முடியும்? ஆமென். ஆனா கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னு சொன்னா, நம்ம குதிரையோடு கூட ஓடணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. என்ன எதிர்பார்க்கிறாரு? இன்னைக்கு நம்ம சூழ்நிலைகள், நம்ம வாழ்க்கை, நம்ம கடந்த காலம், நம்ம செய்கிற விஷயங்களை பார்த்தா நம்மளால விடுதலைக்குள்ளாக போகவே முடியாதுன்னு தோணும். ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? நம்ம விடுதலையா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆனா திரும்ப அதே பதில் தான் வரும். நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நம்மளால குதிரையோடு கூட ஓட முடியாது. குதிரையோடு கூட நம்மளால ஓட முடியாது. அல்லேலூயா. ஆனா கவனிங்க, நம்மனால குதிரையோடு கூட ஓட முடியாது, என் பலத்தினால குதிரையோடு கூட என்னால ஓட முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பலத்தினால உன்னால குதிரையோடு கூட ஓட முடியாது. அந்த இடத்துல யோவான் 15:26 சொல்றாரு, நான் தகப்பன்கிட்ட போயிட்டு கீழே உனக்கு இன்னொருத்தர் அனுப்புறேன் அப்படின்றாரு. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? நான் போயிட்டு ஒருத்தர் உனக்கு அனுப்புறேன்றாரு. வாசிங்க, அப்போஸ்தலருக்கு எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். யாருக்கும் தெரியாதா? பரிசுத்த ஆவி உங்க இடத்துல வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் ஆமென். அல்லேலூயா. மறுபடியும் அந்த ஆரம்பத்துல ஒன்று வாசிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் உங்களுக்கு ஒரு பலன் வரும். அல்லேலூயா. பக்கத்துல கூட பார்த்து சொல்லுங்களேன், என்னால குதிரையோடு கூட ஓட முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னால குதிரையோடு கூட ஓட முடியாது. ஆனா எனக்குள்ள இருக்கிற தேவன் அவர் பெரியவர். அல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். என்னால விடுதலைக்குள்ளாக போக முடியாது. ஆனா எனக்குள்ள இருக்கிற தேவன் அவர் என் கட்டுகளை உடைக்கிற தேவனா இருக்கிறார். என் பாவங்களை உடைக்கிற தேவனா இருக்கிறார். என் சாபங்களை உடைக்கிற தேவனா இருக்கிறார். என் பலவீனத்தை உடைக்கிற தேவனா இருக்கிறார். அவர் விடுதலையின் தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. என்னால ஓட முடியாது, என் பலத்தினால ஓட முடியாது. அல்லேலூயா. ஆனா எனக்குள்ள இருக்கிற தேவன் அவர் பலன் உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. என்னால ஓட முடியாது. ஆமென். இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், என்ன டிகிரி இருக்கணும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு நிறைய பேர் இந்த இடத்துல நிறைய படிக்காதவங்க தான் இருக்கும்.
ஆமென். என்கிட்ட 10th இருக்குது, என்கிட்ட 12th இருக்குது, என்கிட்ட டிகிரி சர்டிபிகேட் இருக்குதுன்னு காட்டிலும் என்கிட்ட ஸ்தோத்திரத்துல ஒரு டிகிரி இருக்குதுன்னு சொன்னா போதும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்துல ஒரு டிகிரி இருந்தா உங்களுக்கு போதும். எந்த மாதிரி ஒரு போராட்டம் வந்தாலும் சரி, என்னால ஜெபிக்க முடியும் உங்களால சொன்னா போதும். எந்த மாதிரி ஒரு உபத்திரம் வந்தாலும் சரி, கர்த்தர் உங்க சத்தத்தை கேட்டு உங்களை ஒரு விடுதலைக்குள்ளாக அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. முடியாத காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு அவர் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். என்னால முடியாது, ஆனா எனக்குள்ள ஒரு தேவன் இருக்கிறார். அவர் ஜெயத்தை காண்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சிலுவையில எல்லா விதமான காரியத்தையும் ஜெயித்து விட்டார். ஹல்லேலூயா. 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 இன்னைக்கு இந்த விடுதலை நம்மளுக்கு வேணும்னு சொன்னாக்கா நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். ஹல்லேலூயா. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்கிறார். ஆமென். நீங்க கூப்பிடணும், நீங்க பேசணும் ஆண்டவர்கிட்ட, நீங்க ஜெபிக்கணும். உங்க ஜெபத்துல தான் உங்க விடுதலை இருக்குது. ஹல்லேலூயா. உங்க ஜெபத்துல தான் உங்க விடுதலை இருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்கிறோமோ இல்லையோ, என்ன கத்துக் கொடுக்கிறோமோ இல்லையோ, ஆமென், நம்ம முக்கியமா கத்துக்க வேண்டிய விஷயம், நம்ம பசங்களுக்கு கத்துக் கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னாக்கா ஜெபம். ஆமென். ஜெபத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளால ஜெபிக்க முடியும்னு சொன்னா நம்மளால எல்லா விதமான காரியத்தையும் தாண்டி வர முடியும். ஹல்லேலூயா. எல்லா விதமான கட்டில இருந்து நம்மளால வெளியே வர முடியும். ஆமென். வெறுங்கையோடு கூட வெளியே வர போது கிடையாது. ஒரு புதிய ஆசீர்வாதத்தோடு கூட கர்த்தர் நம்மளை அனுப்ப போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலே ராஜ் ஒரு வார்த்தைகள் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாசத்துல ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே ஒரு விடுதலைக்குள்ளாக நீ நடத்த போகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, எந்த ஒரு பிரச்சனையும் உமக்கு முன்பாக நீ பெரிய பிரச்சனை கிடையாது சுவாமி. எல்லா பிரச்சனை காட்டிலும் நீ பெரிய தேவனா இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா பலவீனத்தை காட்டிலும் கர்த்தாவே நீ பெரிய டாக்டரா இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, இயேசுவின் நாமத்துல நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை இயேசுவின் நாமத்துல நான் உடைக்கிறேன் சுவாமி. இயேசுவின் நாமத்துல எல்லா பாவத்தையும் நான் உடைக்கிறேன், எல்லா பலவீனத்தையும் நான் உடைக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களால முடியாது ஆண்டவரே, எங்க பலத்தினால முடியாது ஆண்டவரே, எங்க ஞானத்தினால முடியாது ஆண்டவரே. ஆனா எங்களுக்குள்ள இருக்கிற தேவன் நீர் பெரியவர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே ஜெபத்துல இருந்து அந்த விடுதலை பெற்றுக்கொள்ளும்படி ஒவ்வொருத்தரும் நீ நடத்துவீராக என்று நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நீ பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தில்